Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா உங்க மிர்ஃபினா. இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நல்ல ஸ்பான்ஜியா டேஸ்டா இருக்க plain வெனிலா கேக் தான் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல கேக் பேனை ரெடி பண்ணிக்கலாம். கேக் பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு அதை நல்லா தேய்ச்சி விடணும். அதுக்கு அப்புறமா அது மேல பட்டர் பேப்பர் அந்த பேனோட சைஸுக்கு கட் பண்ணி உள்ளே வைக்கணும். அது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பேனோட சைட்லேயும் எண்ணெய் போட்டு தேய்ச்சிக்கணும். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா கேக் பேனில் முதல்ல எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக மைதா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டு ரெடி பண்ணி வைங்க. ஒரு பாத்திரத்தில் சலாடை வச்சுட்டு அதில் அரை கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இந்த மூணையும் போட்டு அதை நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மாவு சலிக்கும் போது தான் அது நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு போட்டு கலக்கும்போது கட்டி கட்டியாக வராமல் கலக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வேறு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் 2 முட்டை உடச்சி ஊற்றணும். ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற முட்டை 2 எடுத்துக்கணும். இப்போ நம்ம போட்டு வச்சுருக்கிற அந்த முட்டையில் பார்த்திங்கன்னா வெள்ளைக்கருவில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி 2-3 இருக்கும். அதை நம்ம வேற ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துடணும் வெளியே. அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா முட்டையில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போடணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போடணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம முட்டையை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு முட்டையை நல்லா பீட் பண்ணுறேன். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா விஸ்கு வச்சு கூட நீங்கள் முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இந்த ஸ்டெப் படி நம்ம முட்டையை பீட் பண்ணோம்னா கேக்கில் முட்டை ஸ்மெல் அதிகமாக வராது. இப்போ முட்டை ஓரளவுக்கு டார்க் எல்லோலேருந்து லைட் ஆனதுக்கப்புறமா சர்க்கரை அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். அதையே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணணும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு பீட் பண்ணணும். மொத்தமாக சர்க்கரை எல்லாத்தையும் ஒரே டைமில் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பீட் பண்ணணும். சர்க்கரை போட்டு முட்டையை நல்லா பீட் பண்ண அந்த முட்டை அப்படியே கலர் மாறி முட்டை நல்லா கொஞ்சம் கெட்டியாக க்ரீமியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி முட்டை நல்லா ஒயிட் ஆகி க்ரீமியாக ஆனதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்கணும். ரீஃபைண்ட் ஆயில், வெஜிடபிள் ஆயில் ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும் சேர்க்கக்கூடாது, ஏன்னா அது கசக்கும். எண்ணெய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நிறைய நேரம் பீட் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வர மாதிரி கொஞ்சமாக பீட் பண்ணிக்கணும். எண்ணெய் போட்டதுக்கப்புறம் எப்போவுமே ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. அடுத்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு முன்னாடி பேனை ப்ரீஹீட் பண்ணணும். நான் ஒரு சட்டியில் தான் செய்ய போகிறேன். அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதையை மூடி வச்சுட்டு அதையே ஸ்லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணணும். ஏற்கனவே நம்ம சலிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையில் போட்டு கலக்கணும். ரொம்ப ஓவராக கலக்கக்கூடாது, சும்மா லைட்டாக தான் கலக்கணும். ரொம்ப ஓவராக கலக்குனிங்கன்னா கேக் நல்லா ரைஸ் ஆகி பெருசாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு ஸ்பேச்சுலா வச்சு கலக்கிறேன். எல்லா மாவும் ஒரே டைமில் போட வேண்டாம். மாவு கலக்கி முடிச்சாச்சு. இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றி நல்லா கலக்கணும். தண்ணி, பால் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம்.
தண்ணியை விட பால் சேர்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். ஒரே டைமில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் போட வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டுட்டு அது கலந்துட்டு அது போதுமான்னு பார்த்துட்டு வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டுக்கோங்க. நம்ம கலக்க வச்சுருக்கிற மாவு இந்த மாதிரி அளவில் இருக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் பேனில் இப்போ மாவை ஊற்றலாம். கேக் பேன் ஃபுல்லாக மாவு ஊற்றக்கூடாது. கேக் பேனோட 3/4 அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் மாவு ஊற்றணும். ஏன்னா நம்ம கேக் செய்யும்போது அது மேலே நல்லா பெருசாக வரும். அந்த மாதிரி வரும்போது பொங்கி நிறைய வேஸ்ட் ஆயிரும். அதனால் பேனோட பாதி அளவு இல்லைன்னா அதோட 3/4 அளவு வரைக்கும் நீங்கள் மாவு ஊற்றி வச்சா போதும். பேனில் கேக் ஊற்றுனதுக்கப்புறமா பேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழே தட்டணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் மேலே வந்து உடையும். இப்போது ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சட்டியில் நான் கேக் பேனை உள்ளே வச்சு அதையை மூடி வைக்கிறேன். நீங்கள் குக்கர் எதில் வேணாலும் வைக்கலாம். இது ஸ்லோ ஃப்ளேமில் 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் வேகணும். இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு கேக்கில் சென்டரில் குத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு மாவும் ஒட்டாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் குத்தி எடுத்து காட்டியிருக்க இந்த டூத்பிக் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் கத்தியில் கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கேக் ரெடி ஆனதுக்கப்புறமா அந்த சட்டியிலேருந்து உடனே வெளியே எடுத்துடணும். அதுக்குள்ளேயே மூடி வச்சுருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஈரமாகி கேக் நல்லா இருக்காது. வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த கேக் நல்லா ஆறணும். சூடே இல்லாத மாதிரி ஆறினதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டில் கேக் பேனை வச்சு அதையே திருப்பி போட்டு உள்ளே இருக்கிற கேக்கை வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் அது மேலே பட்டர் பேப்பர் இருக்கும், அதையும் எடுக்கணும். கேக் பேனில் நம்ம 3/4 அளவுக்கு தான் மாவு ஊற்றி வச்சுருந்தோம். ஆனால் கேக் பேனோட மேலே வரைக்கும் நல்லா மாவு ரைஸ் ஆகி கேக் நல்லா வெந்துருந்துச்சு. அதுக்காக தான் எப்போவுமே கேக் பேனில் கம்மியான அளவுக்கு மாவு ஊற்றி வைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிளெயின் வெனிலா கேக் ரெடி ஆயாச்சு. இந்த கேக் ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். காட் பிளஸ் யூ ஆல். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.